ஃப்ரெஞ்சில் இந்த அம்பார்ஃபே காலம் எப்போ பயன்படுத்துவது? இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்றால் இனி உங்களுக்கு இந்த அம்பார்ஃபே பிரச்சனையாகவே இருக்காது. முதலாவது, இறந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி விவரிக்கும் போது, குளிராக இருந்தது, இல் ஃபெசே ஃப்ரோய், மழை பெய்து கொண்டிருந்தது, இல் ப்ளூவே. இரண்டாவது, கடந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு பழக்கமாக இருந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது. பழக்கம்னால் நீங்கள் நெடுக அந்த விஷயத்தை செய்து கொண்டிருந்தீர்கள் இறந்த காலத்தில். உதாரணத்துக்கு, ஒவ்வொரு நாளும் நான் பள்ளிக்கு சென்றேன். tous les jours j'allais à l'école. ஒவ்வொரு நாள் காலையும் நான் 6 மணிக்கு எழுந்தேன். tous les matins je me réveillais à 6 heures. மூன்றாவது, இறந்த காலத்தில் முடிவடையாத செயலை பற்றி நாங்கள் சொல்லும்போது, கடந்த காலத்துடன் என்று சொல்லலாம். நான் என்னுடைய வீட்டு பாடங்களை செய்து கொண்டிருந்தேன். je faisais mes devoirs. அவன் அவனுடைய கணினியில் வேலை செய்து கொண்டிருந்தான். il travaillait sur son ordinateur. அப்போ மறக்காதீங்கள், அம்பார்ஃபே எப்போ பயன்படுத்துவோம்? கடந்த காலத்தில் 3 விஷயத்துக்கு. ஒரு நிலையை விவரிக்கும் போது, ஒரு பழக்கத்தை பற்றி பேசும்போது மற்றும் கடந்த காலத்துடன்.